அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அங்கித் திவாரி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. அமலாக்கத்துறையின் அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா கடும் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று வாதிட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். திண்டுக்கல் மருத்துவர் சுரேஷ் பாபு இடம் லஞ்சம் பெற்ற போது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்யப்பட்ட மதுரை மண்டல இணை இயக்குநராக இருந்த அங்கித் திவாரி கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். இவர் தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இவர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதி தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று நேற்று ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான அந்த விசாரணையின் முடித்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். தற்போது அந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. நீதிபதி சிவஞானம் அவர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவில் அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.